பல கோடிக்கணக்கான ஜீவராசிகளை சுமந்து கொண்டு தன் சுழற்சி மாறாது இயங்கிக் கொண்டிருக்கிறது நமது அழகிய பூமிப்பந்து. அதன் ஒட்டுமொத்த ஆட்சியையும் தனதாக்கும் இலக்குடன் துரிதமாக முன்னேறிக் கொண்டிருக்கும் உயர் சிந்தனா சக்தியுடைய ஜீவராசியாய் மனிதன். துடிப்பாய், வேகமாய், விவேகமாய், மகிழ்ச்சியான வளமான வாழ்வொன்றே தன் இலக்காய், சந்தோஷம் என்ற ஒரு மைய இலக்கை நோக்கி குவியப்படுத்தப்படும் பல்லாயிரக்கணக்கான சேவைகளும் தொழில்நுட்பங்களும். அத்தனைக்கும் அடிநாதமாய் சுகாதாரம். சுகாதாரத்தின் சீரான நிலவுகையில் தன் இருப்பை பறைசாற்றும் மகிழ்ச்சி அவ்வப்போது காணாமலே போய்விடுகிறது. பேருந்து நிலையம், சந்தைகள், நகர்ப்புறம் போன்ற மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கழிவுப் பொருட்கள் அதிகமாக சேர வாய்ப்புள்ளது. அத்துடன் சீரற்ற தரை மற்றும் குன்றும் குழியுமான வீதிகளில் மழை நீர் தேங்கி அழுக்காக்குகிறது. இக்கழிவுப் பொருட்களும் அழுக்குகளும் அன்றாடம் உரிய முறையில் அகற்றப்பட வேண்டும். இல்லாத விடத்து இதனால் நகரின் அழகு கெட்டுப்போவது மட்டுமன்றி இவற்றுள் கிருமிகள் பெருகுவதனால் தொற்று நோய்கள் பரவ வாய்ப்பாகிறது. அழுக்கு நீர் சேரும் பீலிகள் மற்றும் கால்வாய்கள் போன்றன உரிய முறையில் பராமரிக்கப்படாத இடத்து நுளம்பு போன்ற நோய்க்காவிகளும் நோய்க்கிருமிகளும் பெருக்கமடைகின்றன. உணவுச் சாலைகளில் சரியாக பாதுகாக்கப்படாத உணவுகளால் மக்கள் தொற்று நோய் பாதிப்பிற்கு உள்ளாகிறார்கள். மக்கள் நடமாட்டமுள்ள பகுதிகளில் சேரும் குப்பைகளால் பொதுமக்கள் பெரும் அசௌகரியத்துக்கு உள்ளாகிறார்கள். குடியிருப்பு பகுதிகளில் நிலவும் சுகாதாரச் சீர்கேட்டால் மக்கள் நோயாளிகளாகிறார்கள். இவ்வாறான சீர்கேடுகளிலிருந்து மக்களை பாதுகாத்து சுகாதாரமான முறையில் வாழ வழி சமைப்பவர்கள் பொது சுகாதார பரிசோதகர்கள் ஆவர். பொது சுகாதார பரிசோதகர் மக்களின் சுகநலப் பிரச்சினைகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து தீர்வளிக்கக்கூடிய அரச ஊழியராவார். இவர் திட்டமிட்ட குறிக்கோள்களை அடையக்கூடிய விதத்தில் சுகநல திட்டங்களை அமுலாக்கும் உத்தியோகத்தராவார். வருட ஆரம்பத்திலேயே பாடசாலைகளைப் பற்றி ஆய்வு நடாத்தி தரம் 1, 4, 7 மாணவர்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துவதன் மூலம் எதிர்கால சந்ததியினராகிய இன்றைய மாணவர்களுக்கு நோய்களற்ற எதிர்காலத்தை உறுதிப்படுத்துகிறார். பாடசாலை மாணவர்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துதல் மூலம் நோய்களை கண்டறிந்து சிகிச்சை பெற வைத்தியசாலைகளுக்கு அனுப்புதலும், சிகிச்சை பெறும் மாணவர்கள் சிகிச்சை காலம் முடியும் வரை தவறாது வைத்தியசாலைக்கு செல்வதனை உறுதிப்படுத்துதலும் பொது சுகாதார பரிசோதகரின் கடமையாகும். அது மட்டுமன்றி மாணவர்களிடையே சுகாதார பழக்க வழக்கங்களையும் சுகாதார அறிவையும் வளர்க்கும் வகையில் சுகாதார கழகங்களை அமைத்தல், பாடசாலை சுற்றுச்சூழல் சுத்தமான முறையில் பேணப்படுவதை உறுதிப்படுத்துதல், மேற்பார்வை செய்தல், சுற்றாடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத பொருட்களை மட்டும் பாவனை செய்யும்படி மாணவர்களுக்கு அறிவுறுத்துதல், பாடசாலை உணவகங்களில்
சுகாதாரத்தை பேணுதல் போன்றனவும் பொது சுகாதார பரிசோதகரின் கடமைகளாகும். எந்த ஒரு தொற்று நோய் அறிவிக்கப்பட்டாலும் அத்தொற்று நோய் பற்றி ஆய்வு நடாத்தி அத்தொற்று நோயுடன் தொடர்புடையவர்களை கண்காணிப்பில் வைத்திருப்பதுடன் அத்தொற்று நோயை மேலும் பரவாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு பொது சுகாதார பரிசோதகரையே சாரும். பாடசாலைகளில் தடுப்பு மருந்து திட்டத்தினை ஆண்டுதோறும் நடைமுறைப்படுத்துதல் பொது சுகாதார பரிசோதகர் ஆற்றும் பணிகளில் ஒன்றாகும். பொது சுகாதார பரிசோதகர் தொழுநோய், காசநோய், மேகநோய் ஆகிய நோய்களுடன் தொடர்புடையவர்களை கண்டுபிடிக்க உதவி வழங்குவதுடன் அதை சுகாதார திணைக்களத்திற்கு அறிக்கை சமர்ப்பிப்பதன் மூலம் நோய் பரவாமல் தடுக்கவும் உதவுகிறார். அது மட்டுமன்றி குறிப்பிட்ட நோய்கள் பரவும் ஆபத்துள்ள பிரதேசங்களில் நோய் வருமுன் முற்காப்பு நடவடிக்கையை மேற்கொள்வதுடன் அவ்வாறு நோய் பரவுமிடத்து நோய் பரவும் பிரதேசங்களை குறிகாட்டி வரைபடங்கள் அதாவது ஸ்பாட் மேப் மூலம் அறிந்து தடுப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்கின்றார். அத்துடன் சிகிச்சை பெறாதவர்களை தேடி கண்டுபிடித்து சிகிச்சைக்கு அனுப்புதல் மற்றும் தமது பகுதிகளில் உள்ள வைத்திய சிகிச்சை நிலையங்களுக்கு சென்று தொற்று நோயாளர்கள் சிகிச்சை பெற்றுள்ளனரா என அறிந்து அதற்கு பொருத்தமான நடவடிக்கைகளை எடுக்க உதவ வேண்டியவருமாவார். அழைப்பு வந்து வருடாந்தம் வழங்கப்படுகின்ற விலங்கு விஷநோய்க்கு எதிரான தடுப்பு மருந்தினை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவித்தல் மக்களுக்கு யாழ் சுகாதார திணைக்களம் விடுக்கும் அறிவித்தல் ஒன்று. உங்கள் வளர்ப்பு நாய்களை விலங்கு விஷ நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாக சுகாதார திணைக்களத்தினால் வருடந்தோறும் வழங்கப்படுகின்ற விலங்கு விஷ நோய்க்கு எதிரான தடுப்பு மருந்து தற்பொழுது பொற்பதி விநாயகர் ஆலய முன்னலில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கட்டாக்காலி நாய்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக நாய்களுக்கு குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை அமுல்படுத்துவதுடன் வீட்டு வளர்ப்பு நாய்களுக்கு நீர்வெறுப்பு நோய் வராமல் இருக்க தடுப்பூசி கொடுப்பதன் மூலம் நீர்வெறுப்பு நோய் ஏற்படுவதனை தடுத்தல் பொது சுகாதார பரிசோதகர் மக்களுக்கு வழங்கும் சேவைகளில் முக்கியமானதொன்றாகும். உணவு கையாளும் நிறுவனங்கள் இலாப நோக்கான நிறுவனங்களாக காணப்படுவதனால் சுகாதார சீர்கேடுகள், கலப்படங்கள் என்பன இடம்பெற வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. உணவு கையாளும் நிறுவனங்களில் உணவுப் பண்டங்கள் சுகாதாரமான முறையில் தயாரித்தல், பொதி செய்தல், காட்சிப்படுத்தல், விற்பனை செய்தல் வரையிலான படிமுறைகளில் முறையான வழிமுறைகள் கையாளப்படுகின்றனவா என்பதனை குறிப்பிட்ட காலத்திற்கு ஒருமுறை மேற்பார்வை செய்வதற்கு உணவுச் சட்டத்தின் கீழ் அதிகாரமளிக்கப்பட்ட உத்தியோகத்தர் பொது சுகாதார பரிசோதகர் ஆவார்.
பார்வை செய்வதுடன் மட்டுமன்றி சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகள் வழங்குதல், சுகாதாரத்தை மேம்படுத்தாத நிறுவனங்களை எச்சரித்தல், அவசியம் ஏற்படும்போது சட்ட நடவடிக்கைகள் எடுத்தல் என்பனவும் பொது சுகாதார பரிசோதகரினது கடமைகளாகும். மற்றும் இறைச்சி தேவைக்காக அறுக்கப்படும் விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் பற்றி விழிப்புடன் இருத்தலும், நோய்களற்ற ஆரோக்கியமான விலங்குகள் அறுக்கப்படுவதை உறுதி செய்தலும், அறுக்கப்படும் இடங்களை மேற்பார்வை செய்தலும், இந்நிலையங்களின் சுகாதார நிலைமையை பரிசோதித்தலும், அறுக்கப்பட்ட இறைச்சிகள் முறையாக சந்தைப்படுத்தப்படும் வரை சுகாதாரத்தை உறுதிப்படுத்தலும் பொது சுகாதார பரிசோதகரின் கடமைகளாகும். சந்தைகள், திருவிழா அங்காடிகள் போன்றவற்றில் சுகாதாரத்தை பரிசோதித்தலும், உரிய முறையில் சுகாதாரத்தை பேணுவதை உறுதி செய்தலும் பொது சுகாதார பரிசோதகரின் அத்தியாவசிய கடமையாகும். இன்று எமது பிரதேசங்களில் காவிகள் மூலம் பரவும் நோய்களின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. டெங்கு போன்ற உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய நோய்களும் மற்றும் சிக்குன்குனியா, மலேரியா, வாந்திபேதி, வயிற்றோட்டம் என்பனவும் எமது பிரதேசங்களில் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. நோய்க்காவிகளான இலையான்கள், நுளம்புகள் போன்றவற்றின் பெருக்கத்தை கட்டுப்படுத்த பொது சுகாதார பரிசோதகர் காவிகளால் ஏற்படுத்தப்படும் நோய்கள் பற்றியும், காவிகளின் பெருக்கத்தினை வினைத்திறனுடன் தடுக்கும் வழிமுறைகள் பற்றியும் மக்களுக்கு அறிவூட்டுவார். அது மட்டுமன்றி நுளம்புகள் பெருகும் இடங்களை கண்டறிந்து அவற்றை மலேரியா தடுப்பு செயற்திட்டத்தின் உதவியுடனும் மாவட்ட சுகாதார திணைக்களத்தின் உதவியுடனும் அவற்றை அளிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். நுளம்புகளின் வாழிடங்களான சாக்கடைகள், அசுத்த நீர்த்தேக்கங்களை அளிப்பதில் உள்ளூராட்சி சபையுடன் இணைந்து செயற்படுகிறார்.